எல்லாருமே கேட்டிங்கன்னா, மனுஷனையும் மிருகத்தையும் எதுங்க வித்தியாசப்படுத்தி காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, உடனே எல்லாரும் சொல்லுவீங்க பேச்சு தான் அப்படின்னு. அதுக்காக மிருகங்கள் பேசல அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பேச்சு அப்படிங்கிறது மனுஷனுக்கு கடவுள்னால குடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ பேச்சு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழிகள் பலவாக இருந்தாலும் சில வார்த்தைகள் அடிப்படையில எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறது 9 மாசத்துல. இந்த 9 மாசத்துல ஒரு குழந்தை பேசக்கூடிய இந்த சொற்கள் பேர் தான் கூயிங் அண்ட் பேப்லிங்ன்னு சொல்லுவாங்க. குயில் கூவுற மாரியும், வார்த்தைகள் புரியாம மம்மா, டட்டா அப்படின்னு பேசுறது பேப்லிங்ன்னு சொல்றோம். எவ்வளோ அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது மொதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 15 மாசத்துல குழந்தைங்க பொதுவா 1 வார்த்தை, 2 வார்த்தை அழகா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இதுல ப்ராப்ளமே இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிமுலேஷன்னு சொல்லக்கூடிய என்ன கண்ணாடி முன்னாடி நீங்க பண்றீங்களோ, கண்ணாடிய திரும்ப பண்ணும். குழந்தை ஒரு கண்ணாடி மாரி நீங்க பண்றது தான் திரும்ப பண்ணும். ஏன் குழந்தைங்க பேச மாட்றாங்க? ஏன் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நான் 2 வயசுக்கு மேல தான் குழந்தைங்கள பார்க்குறேன். அந்த ஸ்பீச் டிலேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ன்றத ஞாபகம் வச்சுங்க. 2 வயசுக்கு 2 வார்த்தை கோர்வையான வரிகள் மற்றும் 20 வார்த்தைகள் பேசணும். அம்மா வா, தாத்தா போ, பாட்டி வா அப்படின்ற மாதிரி பேசுறது குழந்தை வந்து 2 வார்த்தை கோவை. இதுதான் 2 வயதுல வரக்கூடிய மைல்ஸ்டோன். ஸோ இது வந்து 2 இயர்ஸ்க்கு. இந்த 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ள தவறுகள் எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஏன் குழந்தைங்க பேச மாட்றாங்க? கேள்வி கேட்டது அம்மா ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்த உடனே உங்களை நேரில் பார்த்து வணக்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்க கைகள் 2 கோர்த்து தானாவே வந்து வணக்கம் சொல்லும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் சிலதெல்லாம் வந்து சமிகைகள் மற்றும் சின்ன சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மூலமே புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு போ அப்படின்றது இப்படின்னு காட்டுறோம், வா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கண்ணை மூடுறது, ஆன்னு காட்டுறது, இதெல்லாம் காப்பி பண்ணுறது தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணு தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். உங்கள் வீட்டில் 1.5 வயசு ஒரு குழந்தை இருந்தால் இங்கான்னு சொல்லும். ஸோ இங்கான்னு சொன்னால் பால் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. எனக்கு அது புரியணும்னு அவசியம் இல்லை. உடனே அந்த குழந்தைக்கு டக்குன்னு பால் கொடுத்துறீங்க பாட்டிலில். இல்லை அந்த குழந்தை வந்து தண்ணி இன்னி அப்படின்னு சொல்லும், உடனே தண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி பூவா அப்படின்னு சொன்னால் சாப்பாடுன்னு சொல்லிடுறோம். அந்த பூவான்றது சாப்பாடுன்றது வந்து ஒரு காமனான வேர்டாக இருந்தாலும் அது மொழி சார்ந்த வார்த்தை கிடையாது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்த உடனே நம்ம டக்குன்னு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த குழந்தை ஏன் பேசணும்? ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அந்த 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்கன்னு பார்த்தீங்களா, அம்மாங்கெல்லாம் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணாத குறையா, சார் குழந்தை செம்ம ஆக்டிவாக இருக்கான் சார், எல்லாமே சொல்கிறான் சார், குழந்தை எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் சார், ஆனால் பேச மட்டும் மாட்டான் சார் அப்படின்றத ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இதற்கான காரணம் இதுதான். ஸ்டிமுலேஷன் இல்லாத முக்கியமான காரணம். ஸோ ஸ்டிமுலேஷன்ற அந்த ஊக்குவித்தல் மிக மிக முக்கியம். இதுக்கு கேட்ஜெட்டை கட் பண்ணுறது முக்கியம். குழந்தைங்க பேசுகிறப்போ வார்த்தைகளை பேச சொல்லி தூண்டுறது முக்கியம். அவங்களுக்கும் உங்களுக்கு மட்டும் புரிந்த வார்த்தைகள் மொழி அல்ல. மொழின்றது எல்லாருக்கும் சாமானியனுக்கும் புரிந்த வார்த்தைகளை பேசுகிறதா மொழி. வெளி உலகத்துக்கு குழந்தை போகிறப்போ அங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இங்காவோ பூவாவோ அம்மியோ இன்னியோ இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி தெரியாத 2 பேர் சந்திக்கிற சமயத்தில் தான் 2 குழந்தைங்களுக்கு நடுவில் சண்டையே வருது. ஸோ இதுதான் இங்கே மெயின் பிரச்சனை. ப்ளே ஸ்கூல் போகிற பிறகு குழந்தைங்க புரிஞ்சிக்காம ஐசோலேட் ஆகிறதுக்கும் ஆட்டிசம்கான ஏர்லி சைன்ஸ் காட்டுறதுக்கும் முக்கியமான காரணமே அதுதான். ஸோ தயவுசெய்து இந்த 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள், தாய்மார்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ள பேசுங்க. பேசாமல் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் கேட்ஜெட்ஸும் கொடுக்கறதுனாலையும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியுன்றதுனாலையும் ஸ்பீச் கம்ப்ளீட் ஆகிடாது. இதுதான் இந்த 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ள சாராம்சமே. ஸோ தயவுசெய்து புரிஞ்சிக்கிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து சேனலில் பாருங்கள். இது டாக்டர் தனசேகர் எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனலில் கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.